ஆகாரம் உண்ணுவது, அந்த ஆகாரத்தால் ஏற்படக்கூடிய இன்னல்களும் நன்மைகளும், அது ஏன் அந்த உடம்பை நான் வளர்க்கிற 120 வயசு வரைக்கும் நம்ம வாழக்கூடிய தகுதிகள், வாழக்கூடிய நிலைப்பாடை எப்படி உருவாக்கிக் கொள்வது என்பதை பற்றியெல்லாம் அதில் எழுதியிருக்கிறாங்க. அதெல்லாம் படிக்கிற போது மிகவும் ஆச்சரியமாகவும் மிகவும் சிந்திக்க வேண்டிய நிலையில இருக்கின்ற காரணத்தினால் அவரை நாம் ஒரு சித்தராகத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா மாறுபட்ட சிந்தனை, மாறுபட்ட கருத்துக்கள், மாறுபட்ட வாழ்க்கை, மாறுபட்ட எண்ணங்கள், மாறுபட்ட எல்லாவற்றைக்கும் வித்தியாசமாக இருக்கக்கூடியவர்கள் சித்தர்கள் என்று சொல்லக்கூடியது ஒரு வழக்கம். அந்த வழக்கத்திலே அவர்கள் எல்லா வகையிலும் சிறப்பாக இந்த நூலை நூலை எழுதியிருக்கிறார்கள். அதற்கு நமக்கு அத்துணை பேருக்கும் பயன்படக்கூடிய ஞான மார்க்கமா, சன்மார்க்கமா, பக்தி மார்க்கமா என்பதை தவிர்த்து ஒரு அறிவு களஞ்சியமாக, ஒரு ஆன்மீக சித்தாந்தமாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அத்துணை பேரும் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நாம் எல்லாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற வள்ளல் நேசன் ராமலிங்க சாமிகளின் பக்தராக விளங்கக்கூடிய சிறப்பு மிக்க பேச்சாளராக இருக்கக்கூடிய டாக்டர் ஜெயமூர்த்தி அவர்கள் உங்களுடைய வாழ்த்துரை வழங்க இருக்கிறார்கள். உட்படு பரம்பொருளே, அன்பனும் கரத்தபரமுதே, அன்பனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே, அன்புருவாம் பரசிவமே. இயற்கை உண்மையாக, இயற்கை விளக்கமாக, இயற்கை இன்பமாக, எங்கும் நீக்கமர நிறைந்து விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி சிவத்தை இந்த தைப்பூச நன்னாளிலே, இந்த மாலை வேளையிலே வணங்குகின்றேன். எங்கு விளங்கும் சிற்சபையினிடத்தே அது இது என உரைப்பரிதாய் தங்கும் ஓர் இயற்கை தனி அனுபவத்தை தந்து என்னை தன்மயமாக்கி பொங்கும் ஆனந்த போக போக்கியனாய் புத்தமது இருத்தி என் உள்ளத்தே அங்கையிற் கனி போன்று அமல் புரிந்த அருட்பெருஞ்சோதி என் அரசே. ஈடு இணையற்ற தத்துவ ஞானியும் ஆன்மீக விடிவெள்ளியும் ஜீவகாருண்ய சீலரும் தென்னகத்திலே தோண்டிய சமுதாய சீர்திருத்தவாதிகளில் முன்னோடியாகவும் திகழ்கின்ற வள்ளல் பெருமானாரது திருப்பாதங்களை வணங்கி மகிழ்கின்றேன். இந்த சைவமும் தமிழும் ஓங்கி வளர்ந்த மயிலாடுதுறை மண்ணிலே எனக்கு முன்பாக பேசிய பெரியோர்கள் எல்லாம் சுட்டிக்காட்டினார்கள். சைவ சமயத்தை சார்ந்திருக்கக்கூடிய பெரியார்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த மயிலாடுதுறை மண்ணை மிதித்திருக்கிறார்கள். இந்த மயிலாடுதுறை மண்ணுக்கு என்று பல சிறப்புகள் உண்டு. இங்கே தமிழ் ஓங்கி வளர்ந்தது ஒரு காலத்தில். சைவமும் வைணவமும் இரண்டு கண்களாக கருதி பல நாயன்மார்கள், ஆழ்வார்கள் இப்பகுதியிலே இருக்கக்கூடிய பல திருத்தலங்களை இன்னிசை தமிழால் பாடி மகிழ்ந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த சைவத்தையும் தமிழையும் வளர்த்த ஆதீனங்களிலே முக்கியமான ஆதீனங்கள் திருவாவடுதுறை ஆதீனம். அதிலிருந்து தான் ஐயாவெல்லாம் நான் கூட சைவ சித்தாந்த ரத்தினம், சைவ சித்தாந்த நன்மணி பட்டம் நான் 1 வருஷம் படிச்சாங்க. எனக்கு பழ முத்தப்பன் ஐயா அவர்கள் வகுப்படுத்தார்கள். திருச்சியிலிருந்து வந்து ஒரு அற்புதமான வகுப்பு, மறக்க முடியாது. திருவாவடுதுறை ஆதீனம், அருகாமையில் இருக்கக்கூடிய தருமபுரம் ஆதீனம், சற்று தள்ளி இருக்கக்கூடிய திருப்பனந்தாள் ஆதீனம், குமரகுருபரர் காசியிலே தொடங்கி அதனுடைய வழியாக இன்றைக்கு திருப்பனந்தாளிலே அந்த மனம் இயங்கி கொண்டு அதுவும் ஒரு விதத்திலே நம்முடைய செந்தமிழையும் சைவத்தையும் வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய பணியை செய்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மண். இன்னும் சொல்ல போனால் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணிலே இருந்து பல தலபுராணங்களை இங்கு இருக்கும்போதுதான் எழுதியிருக்கிறார். மாயூரம் புராணம், சீர்காழி புராணங்கள், இன்னும் சொல்ல போனால் திருப்பெருந்துறை புராணத்திலே பாதி இங்கிருந்துதான் அவர்கள் செய்தார்கள் என்று ஊவேசா அவர்கள் என் சரித்திரத்திலே குறிப்பிடுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஊவேசா அவர்களே தன்னை மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களுடன் மாணவராக ஈடுபடுத்திக் கொண்டு தமிழை கற்ற மண் இந்த மண், நம்முடைய மயிலாடுதுறை மண். அதையும் தாண்டி வள்ளலாரோடு அவர் காலகட்டத்திலே வாழ்ந்த மாயவரம் முன்சி வேதநாயகம் பிள்ளையை நாம் மறக்க முடியாது. சர்வசமய கீர்த்தனையை தந்தவர். நீதி நூல் என்கின்ற அருமையான ஒரு நூலை தமிழ் உலகுக்கு வழங்கிய வேதநாயகம் பிள்ளை. அவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்தாலும் கூட அனைத்து மத கடவுளையும் சரிசமமாக பாவித்து பாடல்களை செய்தவர். தன்னுடைய நீதி நூலுக்கு சாற்று கவியாக யாரிடத்திலே போய் கவிதை பெறுகிறார் என்று சொன்னால்
நாம் வணங்கக்கூடிய வள்ளலாரிடம். அதான் ஆச்சரியமான விஷயம். அந்த வள்ளலாரிடத்திலே போய் சாற்றுக்கவி கேட்கிறார். அப்போது சென்னையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் வள்ளலார். அவர் ஒரு சாற்றுக்கவி தருகிறார். அந்த சாற்றுக்கவி பதிப்பிக்கப்படுகிறது. புத்தகத்தை இப்போது எழுதுகிறார்கள். சென்னை பட்டணம் வித்துவான் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் அருளிய சாற்றுக்கவி என்று சொல்லுகிறார்கள். முறைப்படி பள்ளிக்கூடத்திற்கு போகாமலே வித்துவான் பட்டத்தை ஒருவர் 12 வயதிலே நிரம்ப பெற்ற ஒருவர் வாங்குகிறார் என்று சொன்னால் இறைவனுடைய திருவுருள் இல்லாமல் எதுவும் சாத்தியமில்லை. ஆகவே அப்படிப்பட்ட மாயர முன்சிபல் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த புகழ் பெற்ற இந்த மயிலாடுதுறை மண்ணிலே ஒரு முக்கிய நாள் எனக்கு முன்னாக பேசிய ஐயா அவர்கள் கூட எடுத்து சொன்னார்கள். தைப்பூச நன்னாள் திருநாளை தேர்ந்தெடுத்து வள்ளலார் சத்திய சபை எண்ணுள் கண்டனன் சன்மார்க்க சித்தியை யான் பெற்றுக் கொண்டன நித்திய ஞான நிறையவது உண்டன நிந்தை உலகில் சந்தையை விண்டனன் என்று பாடுகிறார். சாதி சமய சழக்கல்லாமற்றது சன்மார்க்க ஞான சபை நிலை பெற்றது மேதினியில் சாகாவித்தையை கற்றது மெய்யருள் சோதி என் உள்ளத்தே உற்றது. மெய்யருள் சோதி என் உள்ளத்தே உற்றது என்கின்ற அந்த அனுபவத்தை புறத்தே எடுத்து காட்டுகின்ற முகத்தான் சத்தியஞான சபையை அங்கே நிறுவி எல்லா மதத்தாரும் எல்லா சமயத்தாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒளி வழிபாட்டை அங்கே கொண்டு வந்து ஜோதி வழிபாட்டை வலியுறுத்தினார்கள். ஒரு சன்மார்க்க ஞானியாக, சுத்த சன்மார்க்க ஞானியாக, மரணமில்லா பெருவாழ்வை பெற்றவராக நமக்கு விளங்கி கொண்டிருக்கிறார்கள். மரணமில்லா பெருவாழ்வை வாழ்ந்து காட்டிய மகான் வள்ளலார் தைப்பூச நன்னாளை தேர்ந்தெடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நன்னாளிலே இங்கே உயிர்மை வழி என்னடா யோசனை பண்ணிட்டு உயிர்மை வழி, உயிரை ஆன்மா என்றும் சொல்லுவார்கள். அந்த உயிர் அதுதான் மெய், ஆன்மாதான் மெய். உங்களுடைய மெய் என்று சொன்னால் உடம்பு, இந்த தேகம். இந்த தேகம் போய் ஆனால் இதற்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் மெய் ஒரு பக்கத்துல, இன்னொன்று மெய் வழி மெய், அதுதான் சத்மார்க்கம். சத்மார்க்கம் சன்மார்க்கத்தை பிரித்தா சத்து கூட்டல் மார்க்கம். சத் என்றால் சத்து, அந்த சத்து என்றால் உண்மை, சத்தியம், சத் எப்பொழுதும் இருப்பது, நிலைத்து இருப்பது, என்றைக்கும் அழியாதது, என்றைக்கும் மாறாதது. இந்த என்றைக்கும் அழியாமல் என்றைக்கும் மாறாமல் நிலைத்து இருக்கக்கூடிய உண்மையானது எதுவோ அதுதான் பரம்பொருள். அந்த பரம்பொருளை தேடக்கூடிய வழியிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடியவர் உயிர்மெய் வழி ராதாகிருஷ்ண சுவாமிகள் அவர்கள். இன்றைக்கு 7ஆம் உலக திருமுறை என்கின்ற ஒரு நூலை எழுதி இந்த மண்ணிலே வெளியிடுகிறார்கள். ஒரு வகையிலே இந்த மண் பாக்கியம் செய்துள்ள மண். இதிலே கலந்து கொள்ளக்கூடிய நாமும் கூட ஒரு வகையை பேறு பெற்றவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இங்கே மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாமே எவ்ரிதிங் பேஸ்ட் ஆன் சயின்ஸ். 16 கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டித்ததை முளைத்து ஓங்கு சோதியினை மூடரலாம் கூடி கட்டி சுருட்டி கக்கத்தில் வைப்பார் கருத்தில் வையார் பட்ட பகலை இரவென்று கூறிடும் பாதகரே. யார் பாடினதுன்னா எங்கூரால் பெருமையா இருக்கு. திருவெண்காடர் என்று சொல்லக்கூடிய பட்டணதார் புத்தகமாய் ஒரு ஓமை சொல்றார். காதி விளையாடி, அதாவது கிராமத்து பெண்கள் நீர்நிலைக்கு போய் தண்ணீரை கொண்டு வருவார்கள் குடத்திலே. அந்த குடத்தை தலையிலே வைத்துக் கொண்டு வருவார்கள். நீங்க பார்த்திருப்பீங்களா? அப்பெல்லாம் பிரிமனைன்னு ஒண்ணு உண்டு. அந்த பிரிமனையை தலையில வச்சு அதன் மேல குடத்தை வச்சுட்டு கையை வீசி வருவாங்க. அந்த குடம் கீழே விழாத வரைக்கும் பேலன்ஸ் பண்ணிட்டே வருவாங்க. அப்படி பேலன்ஸ் பண்ணிட்டே வரும்போது ஊருக்கதையை பேசிக்கிட்டே வருவாங்க. ஊருக்கதையே பேசிட்டு கையை வீசி வந்தாலும் கவனம் மேலே இருக்கக்கூடிய குடம் கீழே வீழ்ந்து விடக்கூடாது என்கின்ற எண்ணம் இருக்கும். அதை போல உண்மையான சிவனடியார்கள், உண்மையான பக்தர்கள் இன்றைக்கும் திருவடியிலே தன்னை இணைத்துக் கொண்டே இருப்பார்கள். மறவாதி இருமனை அதுதான் நல்மருந்து உனக்கே என்று சொன்னவர் தான். எதற்கு சொல்ல வந்தா 8 திசை 16 கோணமும் ஞான சபையை வள்ளலார் கட்டி இருக்கின்ற போது எண்கோண வடிவத்திலே கட்டி இருக்கிறாரே, அதனுடைய அர்த்தம் எல்லாம் சைட்ஸ் பேஸ். அதுதான் ஐயா அவர்களும் அதில் சொல்லுகிறார்கள். இறைவன் 8 திசையிலும் இருக்கிறான், அட்டமூர்த்தங்களாக இருக்கிறான். அட்டமூர்த்தங்கள் என்று சொல்லுகின்ற போது பஞ்சபூதங்கள் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயத்திற்கென்று நம்முடைய சைவம் 5 தலங்களை நமக்கு காட்டியிருக்கிறது. நீருக்கான ஒரு தலமாக திருவானைக்காவல், நிலத்திற்கான தலமாக திருவாரூரையும் காஞ்சிபுரத்தையும் காட்டுவார்கள். நெருப்புக்கான ஒரு தலமாக திருவண்ணாமலையை காட்டுவார்கள். காற்றுக்கான ஒரு தலமாக காளகஸ்தியையும், ஆகாயத்திற்கு நம்முடைய சிதம்பரம். சூரியன், சந்திரன். சூரியன் அவரு கடவுள் தான், சூரியனார் கோயில். சந்திரனுக்கு ஒரு திங்கள் உரை கண்டான். அதான் கடைசியா ஒண்ணு இருக்கு பாருங்க,
அதுதான் மையம், அதுதான் பிடிக்கணும். பிடிக்க வேண்டிய இடம். அட்டமூர்த்தங்களாக இறைவன் இருக்கிறான். எல்லாத்தையும் எல்லாரும் சொல்லுவாங்க. பஞ்சபூதங்களாக இருக்கிறான், சூரியனாக இருக்கிறான், நட்சத்திரமாக இருக்கிறான், சந்திரனாக இருக்கிறான், ஆன்மாவாகவும் அவன்தான் இருக்கிறான் என்கின்ற உண்மையை எத்தனைவே நான் புரிந்து கொண்டோம். அந்த ஆன்மாவுதான் இறைவன். முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாருவண்ணம் சித்தம் அலமறுத்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு யாரு பெறுவார் அச்சோவை கடைசி. ஒவ்வொரு தமிழன் மட்டுமல்ல, ஒவ்வொரு இந்தியன் மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனும் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டிய தத்துவ கருத்துக்கள் அதுல கொட்டி கிடக்கு. தீட்சை ஐயா அதுல எழுதிருப்பாங்க. தச தீட்சை, நயன தீட்சை, ஸ்பரிச தீட்சை, எல்லா தீட்சையும் அங்க போனீங்கன்னா அங்க குறிப்பால் உணர்த்தப்படுது. எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், ஆத்மநாதராக நம்முடைய ஆன்மாவே, இன்னும் சொல்லப்போனால் மனிதனையே கடவுளாக சித்தரிக்கப்பட்ட இடம்தான் திருப்பெருந்துறை. ஆகவே அந்த ஆத்மாவுக்குள் இறைவனை உணர்வது. அதுதான் ஐயா அவர்கள் பேசும் போது சொன்னார்கள், உள்ளங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் தெல்லை தெரிந்தோருக்கு சீவன் சிவலிங்கம். அங்கதான் விஷயமே இருக்கு. இந்த உயிர் இருக்கிறதே இதுதான் சிவலிங்கம். சிந்தை அது சிவன், அது வேறு இல்லை. சிந்தையின் உள்ளே சிவன் அது வெளிப்படும். சிந்தை தெளிய தெளிய வல்லார்க்கு சிந்தையின் உள்ளே சிவன் இருந்தானே. உன்னுடைய இதய கமலத்தின் உள்ளே அவன் இருக்கிறான். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இதுதான் மரணமில்லா பெருவாழ்வு. வள்ளலார் சொல்றாரு. இந்த மரணமில்லா பெருவாழ்வு என்பது திருக்குறளிலே கடவுள் வாழ்த்திலே முதல் அதிகாரத்திலே தேவரால் விளக்கப்பட்டிருக்கிறது. புரிவாயில் அவிழ்ந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் என்று சொல்லுகின்ற போது, அந்த நீடு வாழ்வார் என்றால் என்ன பொருள் தருகிறேன். பரிமையாளர்கள் எழுதுகிறார், என்றைக்குமே பிறப்பு இறப்பு இன்றி ஒரே தன்மையினராக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைதான் அந்த நீடு வாழ்வார் என்கின்ற நிலை என்று பரிமையாளர்கள் சொல்றார். இந்த குடும்ப கோரம் இதெல்லாம் ஐயா அவர்கள் அந்த புத்தகத்துல தெளிவா நிறைய எழுதியிருக்கிறாங்க. ஆன்மீக அதை எப்படி படிங்க. எல்லா விஷயத்திலையும் அதுல ரொம்ப ஆராய்ச்சி சொல்றார். அவர் சொன்ன மாதிரி குருவை பத்தி, குரு சிஷ்யன் தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நல்ல குருவை தேர்ந்தெடுக்கணும். எனக்கு குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குழி விழுமாறி திருமூலர் சொன்ன மாதிரி நம்ம வடவீர பாண்டிய ஒரு சரியான குரு அவருக்கு தேர்ந்தெடுத்த ஒரு குருவாக, ஒரு ஞானம் உள்ள குருவாக ராதாகிருஷ்ண சாமிகள் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஆகவே நல்ல குரு என்பவர் அந்த ஞானத்தை வெளிப்படுத்த வேண்டும், மக்களுக்கு அது வெளிக்கொணர வேண்டும், பிறருக்கு எளிமையாக புரிய வைக்க வேண்டும். குடும்ப தலைவன் ஏழையாக இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. அவனுக்கு 3 மனைவிங்கிறாரு. 3 மனைவின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுதான் முதல் மனைவியின் பெயர் ஆணவம்ங்கிறார். இந்த ஆணவத்தை அறுப்பதுதான் ஆன்மீகத்துடைய அடிப்படை ரகசியமே. அதுதான் ஆணவத்தை யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் போகும். இந்த ஒரு குறள் போதுங்க. அதுல அவர் சொல்றார், ஏழைக்கு 3 மனைவி. முதல் மனைவி பேர் ஆணவம், அவளுக்கு ஒரு பிள்ளைங்கிறார். அந்த ஆணவத்தோடைய பிள்ளை தான் அஞ்ஞானம்ங்கிறார். இப்ப எல்லாரும் நாம எல்லாம் அதான் வச்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு ஒரு மனைவி இருக்கிறா ஆணவம், அவளுக்கு ஒரு பிள்ளை அஞ்ஞானம். 2வது மனைவிங்கிறார். 2வது மனைவிங்கிறது கண்மம் சொல்றார். கண்மத்துக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறார். 3 குணங்கள் சொல்லுவாங்க. ராசச குணம், தாமச குணம், சத்துவ குணம். சத்துவ குணம் இருக்கணும். சத்துவ குணத்தோட தான் இறைவனை வேண்டணும். தில்லையில சுந்தரமூர்த்தி சாமிகள் வேண்டும் போது 5 பேர் அறிவும் கண்களை கொள்ள அளப்பரிய கரணங்கள் 4 சிந்தையாக குணங்கள் 3 திருந்து சாத்வீகமாக அப்படிப்பார். குணங்கள் 3 ராசச குணம், தாமச குணம் எல்லாம் மாறி சாத்துவ குணமா மாறணும். அந்த 5 பொருளையும் கொண்டு கண்ணில் நிறுத்தி கடவுளை பார்த்தாராம் சுந்தரமூர்த்தி சாமிகள். அப்ப அந்த கண்மத்துக்கு 3 சொல்றாரு. ராசச குணம், தாமச குணம், சத்துவ குணம், 3 பிள்ளைகள். அப்புறம் மாயைக்கு சொல்லும் போது மாயை என்ற மனைவிக்கு 4 பிள்ளைகள். அதுதான் நம்மள எல்லாரையும் ஆட்டி படைக்கக்கூடியது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த மனம் இருக்கிறதே, இத கட்டுப்படுத்துறவன் தான் பெரிய ஞானி. இது கட்டுப்படுத்துறதா சொன்னார். நம்ம வடவீர பாண்டியன் சொன்னார், எங்கேயோ போனான்னு சொன்னார். இமயமலைக்கு போனா 60 நாள் இருந்த காட்டுல இருந்தாரு. இந்த மனதை கட்டுப்படுத்துறதுக்கு புத்தர் எவ்வளவு நாள் முயற்சி பண்ணாருங்கிறது யாருக்காவது தெரியுமா? எவ்வளவு நாள் முயற்சி பண்ணார் புத்தர்? நான் படிச்சேன் 6 வருஷம். 6 வருஷம் கழிச்சுதான் புத்தருக்கு அந்த சும்மா இருக்கும் சுகம். இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் என்கோவே துன்றுமல வெம்மாய எற்று வெளிக்குள் வெளிகிடந்து சும்மா இருக்கும் சுகம். நம்முடைய சித்தர்கள் சொன்ன அதே நிலைய, அதாவது மனதில் எந்த எண்ணமும் இல்லாத ஒரு நிலைய புத்தர் அடைஞ்சாரா. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இந்த 4 பிள்ளைகள். இப்ப 3 பொண்டாட்டி 8 பிள்ளைங்கள் ஆச்சு.
இந்த 3 பொண்டாட்டி 8 பிள்ளைகளோட அந்த ஏழை சம்சாரி குடும்பம் நடத்துறான். குடும்பம் நடத்துறான்னா என்ன, அது சொந்த வீட்லயான சொந்த வீடு இல்லைன்றாரு. வாடகை வீட்டுல குடும்பம் நடத்துறான். இந்த வாடகை வீடு யாருக்கு சொந்தம்னா 3 பேருக்கு சொந்தம். வாதம் பித்தம் சிலேத்துவங்கிற 3 பேருக்கு சொந்தம்ன்றார். வாடகை மாச வாடகையான மாச வாடகை